தமிழகத்திற்கு பாஜக எதற்கு தேவை என்று அண்ணாமலை தன்னுடன் வாதம் செய்ய தயாரா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பிய நிலையில் தேர்தல் களத்தில் போட்டியில் இல்லாதவருடன் ஏன் வாதம் செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை வினவியிருக்கிறார். வீரனா தனியா சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா பொதுவாக அண்ணாமலை உன்னை கூப்பிடுறேன், நீ வா. நீ ஒரு தொலைக்காட்சியில் நீ நான் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சார், கட்சி விட்டு போயிடணும். என் கட்சி எல்லாம் கட்சி நாம் நமக்கு இல்ல, நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா ஒரு காரணம் சொல்லு. சீமான் நீங்க யாரும் கண்டுக்கிறது இல்ல, அவர் திரும்ப அட்டென்ஷனுக்கு வரணும், யாரையாச்சும் பிடிச்சி கொப்பெடுக்கணும், அன்பு தம்பிப்பாரு, அடுத்த நாள் திட்டுவாரு, அடுத்த நாள் சொல்லுவாரு. எனக்கு சீமான் போட்டி என நாம் தமிழர் கட்சிகளை போட்டி நாம் தமிழர் கட்சிகளது இல்லை அப்படின்றது பொது விவாதம் போய் பேசணும். விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமாருக்கு ஆதரவாக திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வாக்கு சேகரித்தார். திறந்த வாகனத்தில் உரையாற்றிய அவர் அங்கிருந்த தேநீர் கடைக்கு சென்று கடையிலிருந்த வடையை தொண்டர்களுக்கு விற்பனை செய்தார். அதனைத் தொடர்ந்து வடை சுடும் ஜி.கே. வாசன் அசத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன் கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் செய்த வரலாற்று பிழையை பிரதமர் மோடி சரி செய்ய முடியும் என்று தெரிவித்தார். காங்கிரஸ் தலைமையிலான அரசு எடுத்த முடிவுக்கு திமுக உடந்தையாக செயல்பட்டது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த வரலாற்று பிழையை இனிமேல் திருத்த வேண்டுமென்றால் படிப்படியாக நம்முடைய பாரத பிரதமருடைய ஆளுமையின் அடிப்படையிலே அடுத்த நாடுகளோடு அவர்கள் இருக்கும் நட்புடன் செயல்பட்டு இதனை வெற்றிகரமாக வருகின்ற வருடங்களிலே செயல்படுத்துவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மீனவர்கள் இனி ஒருபோதும் திமுக காங்கிரஸை நம்ப மாட்டார்கள்.